சர்வாலங்கார பூஜிதனா வந்து நிக்கிறாராம் சுவாமி. இவளையும் பெற்றுக் கொள்ளணும்னா என்ன அர்த்தம்னா, என்ன உங்ககிட்ட ஏற்கனவே ஒப்படைச்சுட்டா, இப்பேற்பட்ட உனக்கு வாக்கப்படுறாள். இந்த குழந்தையினுடைய கல்யாணத்துக்காக தானே கவலைப்பட்டார். கவலை இல்லாம கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டாரா ரிஷி. சகல பாக்கியங்களையும் கொடுப்பான்னு வால்மீகி, சத்தியவசதான வால்மீகியினுடைய ஒரு வாக்கு. அங்குராட்யை சரா தூபபா எல்லாம் சித்தம் பண்ணி வச்சிருக்க. இந்த ஸ்லோகம் 5-6 ஸ்லோகம். இது அப்படியே தெரிஞ்சுட்டா பங்குடா கல்யாணம் பண்ணி வைக்கலாம். லாஜபூர்ணை லாஜபூர்ணைரபி சம்ஸ்கிருதைகி. லாஜஹோமம் உண்டு, பொரியினால ஹோமம். அந்த ஹோமத்துக்கெல்லாம் பொரியெல்லாம் சுத்தமா இருக்கணும். இதெல்லாம் வசிஷ்டாச்சாரியால் தானே நேரடியா பண்ணினாராம். அந்த ரிஷிக்கு இதான் வேலையாங்கிறேன். எப்பேற்பட்ட பிரம்ம ரிஷி வசிஷ்டாச்சாரியால், எப்பேற்பட்டவர், எப்பேற்பட்ட தபஸ்வி, அப்பேற்பட்ட ரிஷி இதை பண்ணாரேன்னா, இதை பண்றதுக்காக தான் 64 தலைமுறையா அந்த குடும்பத்தில் காத்துட்டு இருக்காராம். இதை பண்ணி வைக்கணும்னு தானே காத்துட்டு இருக்கார். எல்லாம் சித்தம் பண்ணி சுவாமி அலங்காரம் பண்ணி வந்துவிட்டார். சீதைய அலங்காரம் பண்ணி அழிச்சணும். தத சீதாம் சமானீய சர்வாபரண பூஷிதாம் சமக்ஷமக்னே சம்ஸ்தாப்ய ராகவாபிமுகே ததா அப்ரவீத் ஜனகோ ராஜா கௌசல்யானந்தவர்தனம் இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவா பிரதீச்சைனாம் பத்ரந்தே பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா பதிவ்ரதா மகாபாகா சாயேவா கதா சதா இத்யுக்த்வா பிராக்ஷிபத்ராஜா மந்திரபூதம் ஜலம் ததா சாது சாத்விதி தேவானாம் ரிஷீணாம் வததாம் ததா. விதி பிரகாரம் கல்யாணம் பண்ணிக்கிறார் சுவாமி வசிஷ்டாச்சாரியா. சொன்ன பிரகாரம் சுவாமி சர்வாலங்கார பூஜிதனா வந்து நிற்கிறாராம் சுவாமி. எப்படி நிற்கிறார் சுவாமி? எப்படி? விதலித மகேஷாபம் விதிமுக சுரா விதித பிரதாபம். சுவாமியை வர்ணிச்சார் சூர்ணிகையில, சீதா கல்யாண சூர்ணிகையில. சீதையை அழிச்சுன்னு வந்துட்டா கல்யாணம் பொண்ண. சீதை எப்படி இருக்கான்னார், கேதகி சம்பக மல்லிகா ஜலங்கிருத நீலாலகவேணி கலஹம்சகாமினி கருணாவலோகினி. வாகொள்ளாம வர்ணிக்கிறார் சீதை. அந்த சர்வாலங்கார பூழ்த்தியான சீதையை கொண்டு போய் அக்னிக்கு எதிர்த்தா மாதிரி நிறுத்தி, அந்த ஜனக மகாராஜா கொஞ்சம் அக்னிகிட்ட பிரார்த்தனை பண்ணினானா. சமக்ஷமக்னே சம்ஸ்தாப்யா அப்படி நிறுத்தி சீதையை வச்சுட்டு ராமரை பார்த்து சொல்ற, அப்ரவீத் ஜனகோ ராஜா கௌசல்யா. ராமரை பார்த்து சொல்றா, ராமா இவ எப்பேற்பட்டவள் தெரியுமேன்னா, ஐயம் சீதா, இவள் சீதை, மம சுதா. மிதிலை எரிஞ்ச பொழுதே, மிதிலையில் எரியிற அக்னி என்ன சுடல்லேன்னு சொன்ன ஞானியாவான், வைராக்கிய சம்பன்ன. அப்பேற்பட்ட ஜனகன் மமசுதா, என்னோட பொண்ணுங்கிற. அப்பேற்பட்ட ஆத்ம ஜானிய கூட தன் பொண்ணுன்னு சொல்ற மாதிரி பண்ணக்கூடிய பிரபாவமா தேவிக்கு. மமசுதா சகதர்மச்சரி. நீ எதுக்கு அவதாரம் பண்ணிருக்கேன்னு தெரியும், உன்னுடைய தர்மத்துக்கு அனுகூலமா இருப்ப. சகதர்மச்சரீதவா, இவளை ஏற்றுக்கொள்ளணும். பிரதீச்சைனாம் பத்ரந்தே, இவளை பெற்றுக்கொள்ளணும், இவளையும் பெற்றுக்கொள்ளணும். பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா, பாணி கிரகணம் பண்ணிக்கோ, இவளையும் பெற்றுக்கொள்ளணும்னா. ஏனாஞ்ச பிரதீட்சா, இவளையும் பெற்றுக்கொள்ளணும்னா என்ன அர்த்தம்னா, என்னை உங்ககிட்ட ஏற்கனவே ஒப்படைச்சுட்டேன், என்ற முதல்லையே சமர்ப்பணம் பண்ணிவிட்டேன், இப்ப இவளையும் பெற்றுக்கொள்ள. இவளை பாணிம் கிருண்ணீஸ்வபா பதிவிர, மகாபதிவிரத. அது மாத்திரமில்லை, மகாபா. அப்படியே பொண்ணோட பிரபாவத்தையே சொல்லிகிட்டே இருக்க. என்னடாது என் பொண்ணோட பிரபாவத்தையே சொல்லிகிட்டே இருக்கேன்னு நீ என்னை பார்க்காத,
மகாபாகா, மகாபாகியசாலி. ஏன்னா இப்பேற்பட்ட உனக்கு வாக்கப்படுறாளே பாக்கியசாலி. பதிவுர சாயேவானு, உன் நிழல் போல உன்னை பின்தொடர்ந்து வருவள் உன்னுடைய சகல தர்மங்களுக்கு. அப்படி சொல்லி மந்திரபூதம் ஜலம் ததா சோபண மந்திராட்சத கிரண்யோதகதாராசகிதாம் உதகதாராசகிதாம் மந்தஸ்மிதாம் ஸ்ரீ சீதாம் ஸ்ரீராமச்சந்திர கராரவிந்தே சமர்ப்பயாமாசா. சுவாமிக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்க, சுவாமியும் பாணிகிரகணம் பண்ணிக்க, ஊர்மிளாதேவிய லட்சுமணசுவாமியும் மாண்டவிய பரதனும் ஸ்ருதகீர்த்திய சத்ருகுடனும் பாணிகிரகணம் பண்ணிண்டு இப்படி 4 குழந்தைகளும் பாணிகிரகணம் பண்ணிட்டு விவாகத்தை இப்படி பூர்த்தி பண்ணும்பொழுது சாது சாத்விதி தேவானாம், ஆகாசம் முழுக்க தேவதைகளும் ரிஷிகளும் சூழ்ந்து ரொம்ப மங்களம் உண்டாட்டம்னு சாது பேஷ் பேஷ் சாது சாத்விதி ஆஹாஹான்னு ஆஹாகாரம் பண்ண இப்படி விவாகமானது யதோக்தேன ததா சக்ருஹு விவாகம் விதிபூர்வகம் விதி பிரகாரம். பாணிகிரகணம், சப்தபதி, லாஜகோபம், அஸ்மாரோபணம் எல்லாம் விதி பிரகாரம் வசிஷ்டாச்சாரியால் சொன்ன பிரகாரம் சுவாமி பண்ணிண்டு இப்படி 4 குழந்தைகளும் தம்பதிகளாக மாலையும் கழுத்துமா தசரதனுக்கு கௌசல்யாதேவிக்கு மகிழ்ச்சிகளுக்கு அப்படி நமஸ்காரம் பண்ணினா இந்த குழந்தையினுடைய கல்யாணத்துக்காக தானே கவலைப்பட்டார். 18வது சர்க்கம் கவலைப்பட்டார். இப்போ 72வது சர்க்கம், 73வது சர்க்கம் கல்யாணம். ஏன்னா கல்யாண கவலைப்பட்டு இருக்கும்போது விஸ்வாமித்திர சமர்ப்பணம் பண்ணின பலன் கவலை இல்லாமல் கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டாரா ரிஷி. 4 குழந்தைகளுக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்க தசரத சக்கரவர்த்தி மகிஷிகளோடு கூட பரமானந்த ஜலதௌ நிமக்னஹா, ஜனகன் பரமானந்த சமுத்திரத்தில் மூழ்கினான்னார். அத ஜனகன்றுபதி, தசரதனும் பரம ஆனந்த சாகரத்தில் மூழ்கினாங்கிற அந்த சீதா கல்யாண வைபவம் இது எங்கே நடக்கிறதோ, யார் சொல்கிறாளோ, யார் கேட்கிறாளோ, யார் சிரவணம் பண்ணுறாளோ எல்லாருக்கும் சீதாகாந்தனான சுவாமி சகல பாக்கியங்களையும் கொடுப்பான்னு வால்மீகி, சத்தியவசதான வால்மீகியினுடைய ஒரு வாக்கு. அதை சிரவணம் பண்ணுற அத்தனை பக்தாளுக்கும் பகவான் நித்திய கல்யாணத்தை கொடுக்கணும்னு நாடும் பிரார்த்தனை பண்ணி. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.